ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வசனத்தை நல்லா வாசிச்சிங்கன்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், அதுதான் ரொம்ப அதில் ஒரு கீவேர்ட். அப்போது சபைக்கு ஆவியானவர் பேசுகிறார், ஆனால் அந்த சத்தம் சபைக்கு கேட்கிறதா என்பது தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன், நம்ம காது இல்லாமல் எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாருமே காதோடு தான் இருக்கிறோம். காது இருக்கிறவங்களாம் கேட்குறவன்னு அர்த்தம் கிடையாது. இந்த காது ஆவிக்குரிய விஷயத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த காது இருக்கணும். இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவருடைய சத்தம் சபைக்கு கேட்குதா அப்படிங்கிறதுக்கு நான் இந்த வசனத்தை ஒவ்வொரு முறையும் நான் இதுக்காக தியானம் பண்ணி தான் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தில், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் அப்படின்னு இருக்கு. இப்போ கர்த்தர் யாருக்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரித்து போன சரீரத்துக்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அந்த சரீரம் மரித்து போனது என்பது கன்ஃபார்ம், அதை அவங்க புதைச்சது கன்ஃபார்ம், 4 நாள் ஆனதும் கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, லாசருவே வெளியில் வா. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒரு பிணத்தை பார்த்து சொல்லும் போது நம்ம அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். பிணத்தை பார்த்தா அதுன்னு சொல்லிடுவோம். அதாவது ஒரு இன்ஜினியரோ டாக்டரோ இருக்கிற வரைக்கும் அவர் டாக்டர் வந்திருக்கிறாரு, இன்ஜினியர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அவர் மரித்த பிறகு எப்போ எடுப்பீங்க, எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, டாக்டர் எடுக்கிறாங்கன்னு இல்லை, பாடி, அந்த பாடியில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு ஆள் தத்துவம். அந்த உயிர் போயிடுச்சுன்னா அது மிருகத்திற்கோ அல்லது உயிரற்ற ஒரு நான் லிவிங் திங்குக்கு அடையாளமாய் மாறி விடுகிறது. அதனால தான் அதை நம்ம அது இதுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ஆண்டவர் லாசரு மரித்து விட்டான், உலக பிரகாரமாக மரித்து விட்டான். ஆனால் அவனை பார்த்து கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார், லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த அதிகாரம் யோவான் 11 ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் சொல்றாரு, அவன் மரிக்கவில்லை, நித்திரை அடைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னவென்று சொல்லி கேட்டால், லாசரு சரீர பிரகாரமாக மரித்தானே ஒழிய இன்னும் அவன் ஆத்மா அவனுக்குள்ளே தான் இருக்கிறது. ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை அந்த மரிக்கிற நிலைமைக்கு அனுமதிச்சிருக்கிறார். அந்த வியாதியினுடைய கோரம் அவன் சரீரத்தை சாவடித்தது, அவன் ஆத்மாவை சாவடிக்கவில்லை. அவன் ஆத்மா அங்கேயே தான் இருக்கு. அதனால தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, லாசருவே வெளியில் வா. இந்த ஆத்மாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ நம்ம இதோட ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு பின்னாடி போகணும்னு சொன்னீங்கன்னா, பொதுவாக சபைகளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கும்போது அந்த சத்தம் உயிர்ப்பிக்கிற சத்தமாக இருக்கிறது. நம்ம சரீரத்தில் அங்கே உட்காந்துருப்பாங்க. இப்போ லாசரு சரீரத்தில் செத்தவர், ஆத்மாவில் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் அவரை பார்த்து பேசுகிறாரு, லாசருவே வெளியில் வான். ஆனால் இன்னைக்கு சபைகளில் சரீரத்தில் உயிரோடு இருப்பாங்க, ஆத்மாவில் செத்தவங்க இருப்பாங்க. இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற சத்தம் ஆவியானவருடைய சத்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கும் ஆவியானவர் சத்தம் ரெண்டும் ஒன்று தான். நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். 2 பேருமே ஒன்று தான். ஆனால் இந்த 2 பேருடைய சத்தத்தினோட டிஃபரன்ஸ் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பும்படி அந்த சத்தத்தை விடுகிறார், உரத்த சத்தம். ஆனால் ஆவியானவர் சபைகளுக்கு பேசும்போது சரீரத்துக்கு இல்லை, உங்கள் ஆத்மாவுக்கு பேசுகிறார். இந்த சரீரம் ஒரு நாள் இந்த மண்ணோடு போய்விடும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகுதான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த சரீரம் மறுமாயிரும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, சாயல் தான் இருக்கும். அதனால தான் ஆபிரகாம், லாசரு எல்லாரும் சாயலில் பார்த்தாங்களே ஒழிய அந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போயிடும். அப்போது இந்த சத்தம் லாசருவை வெளியே வர சொல்லுது. அப்போ சபைகளில் ஆவியானவர் பேசும்போது மரித்து போன லாசர்கள் உயிரோடு கூட வெளியே வரணும். அப்பத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாருன்னு அர்த்தம். நம்முடைய சபைகளில் ஆண்டவர் பேசுகிறாரா? ஒரு மரித்த ஆத்மா உள்ளே வருதே, அந்த ஆத்மா அதே நிலைமைக்கு வெளியே போதா, உயிர்ப்பிக்கப்பட்டபடி வெளியே போதா? அதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு போகும்போது ஒரு சின்ன பாவம் செய்திருந்தாலும் அன்னைக்கு ஆவியானவர் பேசுவதை நாங்கள் உணர்வோம். பர்டிகுலராக எங்ககிட்ட பேசுறதை உணர்வோம். கதறி அழுதுருக்கிறோம். காரணம், ஆவியானவர் என்னோடு கூட பேசினாரு, என் குற்றத்தை உணர்த்தினாரு, ஆவியானவர் என் கூட இருக்கிறார், என்னை பார்க்குறாரு. அந்த ஒரு தேவனோடு கூட இருக்கக்கூடியதான ஐக்கியம் ஒன்று அப்படி இருந்துச்சு. அப்போ சபைகளில் இந்த ஐக்கியம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு பேசின ஊழியர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டார்கள். ஆவியானவர் உரத்த சத்தமாய் பேசினார். அப்போ மரித்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதான் எப்போதும் மெசேஜில் சொல்வேன், ஒரு தடவை தான் நாங்கள் கூப்பிடுவோம் முந்தி எல்லாரும்.
எங்கள் சபைக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். எங்களோட நம்பிக்கை என்னவென்றால், ஒரு முறை சபைக்கு வந்தால் அந்த ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்துருவார், அந்த ஆத்மாவை கர்த்தர் மீட்டுடுவார். காரணம், அங்கே பேசுகிற வார்த்தை நிச்சயமாக அவனை தொடும் அப்படிங்கிற விசுவாசம் எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ சொல்லுவேன், அப்படி நாங்கள் கூட்டிகிட்டு போனவங்க நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. காரணம், அந்த சத்தம் மரித்த அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சத்தம் வருகிறவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறதா? எத்தனை லாசரு மரிச்சு உள்ள வரோம், எத்தனை பேர் அதே மரணமாக வெளியே போகிறாங்க. எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச விஷயம், இயேசுவை ஒரு மரணம் கூட கிராஸ் பண்ணது கிடையாது. உதாரணமாக ஒரு ஊருக்குள்ளே நுழையிறாரு, அங்கே நாயினூர் விதவையின் மகன் அந்த டெட் பாடி வருது. இப்போ இயேசுவாக சுகமாக்க போகலை, ஒருவேளை ஆவிக்குரிய விதத்தில் பிதா சொல்லியிருப்பார், அது வேற விஷயம். அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் அவரை அழைக்கலை. இப்போ அவர் அங்கே போகிறாரு, அந்த ஊரில் விட்டு அவர் என்ட்ராகிறாரு, அந்த டெட் பாடி எதிரில் வருது. அவர் தொட்டார், சுகமாயிருச்சு. ரெண்டாவது, எவிருவின் மகள் வந்து கூப்பிட்றாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. இயேசு போகிறாரு, போகிறதுக்குள்ளேயே அங்கே மரணம். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே போனார், மரணம் வெளியே போயிடுச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு ஊருக்குள்ளே போனார், மரணம் வெளியே போச்சு. இயேசு வீட்டுக்குள்ளே போனார், மரணம் வெளியே போச்சு. இயேசு கல்லறைக்குள்ளே போகிறார். இப்போ வெறும் மரித்தவர்கள் மட்டும் இருக்கிற இடத்துக்கு போகிறாரு, மரணம் ஜெயிக்கப்படுகிறது. அப்போது நீங்கள் எந்த இடத்தில் எப்படி பேசினாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் சத்தத்துக்கு உண்டு. அந்த வல்லமையோடு கூட தான் ஒரு ஊழியக்காரன் பேசணும், ஒரு அபிஷேகத்தோட பேசணும். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை என்ன? எப்படி மரித்தவர்களையும் உயிரோடு கூட எழுப்போம். உதாரணமாக, மரித்து 4 நாள் ஆனவனையும் உயிரோடு எழுப்போம், மரித்து 1 மணி நேரமான சின்ன பிள்ளையும் எழுப்போம், மரித்து 1 நாள் 2 நாள் ஆன அந்த நாயினூர் விதவையின் மகனையும் எழுப்போம். அப்போ எந்த நிலைமையில் மரித்திருந்தாலும் அது எழுப்போம். இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றார் 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல்ல, உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை, அவைகள் உயிரடையும். அப்போ நம்முடைய வார்த்தைக்கு, வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரு? உயிர்ப்பிக்கிற வல்லமை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபைகளில் பேசப்படுகிற வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறதா? ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆவியானவர் சபை நடத்துறாரு, அது ஆவிக்குரிய சபை தான். ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்றோம், அங்கே மரித்தவர்கள் வருகிறார்களே, பல நிலைகளில் மரித்தவர்கள் இருக்கிறார்கள். ரொம்ப வருஷமா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் ஆத்மா மரித்த நிலைமையில் இருக்கிறவனு வரான். இப்போ அன்னைக்கு ஒரு பாவத்தில் விழுந்துட்டு ஐயோன்னு பாதிக்கப்பட்ட ஒருத்தவனும் வரான். கொஞ்ச நாளாக பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அதுலேருந்து போராடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு விடுபடுன்ற அப்படிப்பட்டவனும் வரான். ஒரு சிலர் புதுசாகவும் வருகிறார்கள். இப்படி சபையில் அத்தனை பேர் வரும்போது அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில் கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசும்போது மரித்து 4 நாள் ஆனவனை எழுப்புவார், மரித்து 1 மணி நேரம் ஆனவனை எழுப்புவார், மரித்து 1 நாள் ஆனவனை எழுப்புவார், மரித்து உலர்ந்து போன எலும்புகளாய் மாறினவனையும் எழுப்புவார். அப்போ அந்த சத்தத்துக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கும்போது இன்னைக்கு சபைகளிலே அந்த சத்தம் தொனிக்கிறதா கேள்வி. இன்னைக்கு என்ன நடக்குது? மரித்தோர் மரித்தோராகவே இருக்கிறாங்க. இயேசுநாதர் சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு இனி என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு மரித்தோராகவே இருக்கிறாங்க. என்ன மாற்றம் இருக்கு சபையில்? என்ன மாற்றம் இருக்கு அவங்களுக்குள்ள? இன்னைக்கு வந்துட்டு அந்த உயிர்ப்பிக்கிற நிலைமை இருக்கிற வசனத்தில் மரித்து போன ஆத்மா உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்குதா? அதைத்தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றார் சபைக்குள்ள. இப்போ இந்த இடத்த பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உரத்த சத்தமாய். அதுதான் அத்தாரிட்டி. தேவன் பல நிலைகளிலே பேசுகிறார். மெல்லிய சத்தம் இருக்கிறது, ஆண்டவர் இடத்துல இடி முழக்கத்தை போல இருக்கிறது. இந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? இட்ஸ் அ கமாண்ட். வெளியே வா. காற்றையும் கடலையும் அதட்டினார். கமாண்ட். அமைதாரு, இறையாதே, அமைதலாயிரு. அப்படி ஒரு கமாண்ட். எதை பார்த்து பேசுறாரு? மரணத்தை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. சபையில நின்று ஊழியக்காரன் பேசும்போது அவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு கமாண்ட் இருக்கிறது. எப்படிப்பட்ட மரித்தவனையும் உயிர்ப்பிக்கிறது. இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சாக போறேன்னு சொல்றவனை உயிரோடு கூட எழுப்புற வல்லமை உன் வாயின் வார்த்தைக்கு உண்டு. இனி வியாதி முடிச்சு போச்சு, இனி செத்து போயிட்ட, இனிமேட்டு பிழைக்க மாட்டேன் டாக்டர்ஸ் கைவிட்டவனை உயிரோடு கூட எழுப்புற வல்லமை உன் வாயின் வார்த்தைகளுக்கு உண்டு. இதுக்கப்புறம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான், பின்மாற்றம் அடைஞ்சு முழு பாவத்தில் விழுந்துட்ட, கல்லெறிஞ்சு கொல்லக்கூடிய நிலைமையில மரணம் என் வாசல் படியில் நிற்கிறதுன்னு சொல்லக்கூடிய இருக்கனையும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை உன் வாயின் வார்த்தைக்கு உண்டு. கர்த்தர் அந்த வார்த்தையை ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாயிலையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு.
அதுக்கு அடையாளமாக தான் இயேசு கமெண்ட் பண்றாரு, மரணமே வெளியில் வா, லாசருவே வெளியில் வா. எதை விட்டு வெளிவா? மரணத்தை விட்டு வெளியே வா. இன்னைக்கு அந்த அதிகாரம் நம்மகிட்ட இருக்குதா? இன்னைக்கு சபைகளிலே அப்படிப்பட்டதான அதிகாரம் இல்லை, அத்தாரிட்டி. சபை இன்னைக்கு மரணத்தை கண்டு பயப்படுகிறது. சபை இன்று வியாதியை கண்டு பயப்படுகிறது. சபை இன்று விசுவாசிகளுக்கு வரக்கூடியதான நோய்களை கண்டு பயப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பயப்படுறோம், வரவேணாங்கிறோம். ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனையும் தூக்கிட்டு வருவாங்க. அன்னைக்கு ஒரு டிசீஸ் இருந்துச்சு, குணமாக்கவே முடியாத ஒரு வியாதி, குவாரண்டைன் பண்ணி வச்சிருவாங்க. நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன தெரியுமா? லெப்ரசி, குஷ்டரோகம். அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா குவாரண்டைன் பண்ணி ஊருக்கு வெளியே வச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே தான். ஆனால் என்ன, இன்னைக்காவது பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே குவாரண்டைன் பண்ணுறாங்க, ஊருக்குள்ளேயே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் குவாரண்டைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, ஊருக்கு வெளியே குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஊருக்குள்ளே வரக்கூடாது, கொன்னுடுவாங்க. ஊகான் மாநிலத்தில் அப்படி தான் சைனாவில் பண்ணாங்களாமா. இந்த கொரோனா வரும்போது ஆரம்பத்தில் அப்படிப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு, உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்படி ஒரு குவாரண்டைன் உள்ள ஒரு ஆளை தைரியமாக கூட்டிகிட்டு வரான். அவன் வரான் உள்ளுக்குள்ள, ஊருக்குள்ளே. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நான் இங்கே இருந்தாலும் சாவ போகிறேன், உள்ளே போனாலும் சாவ போகிறேன். நான் இங்கே இருந்தால் இந்த வியாதி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அழுகி நாற்றம் எடுத்து சாக போகிறேன். ஒருவேளை நான் உள்ளே போனால் கல்லெறிஞ்சு கொல்லப்பட்டு சாக போகிறேன். ஆக மொத்தத்தில் மரணம் இன்னைக்கா நாளைக்கா என்பது தான் விஷயம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த மரணம் என் வாசப்படியில் இருக்கிறது. அது இன்னைக்கு நாளைக்கோ டேட்டு மட்டும்தான் எனக்கு தெரியாது, மற்றபடி மரணம் என்பது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த நிலைமையில் என்னை காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் அந்த ஊருக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. அவரிடத்துல நான் வந்தால் சுகமாவேன். அப்படி அவன் தைரியமாய் வந்து நிற்கிறான் பாருங்களேன். நிற்கும் போது இயேசு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீ என்னத்துக்காக என்கிட்ட வந்திருக்கிற? என்னால் உன்னை சுத்தமாக்க முடியும் நம்புறியா? உடனே அவன் சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் இருக்கு, நீ விசுவாசிக்கிறியா? அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிற ஆண்டவரே. அந்த நிமிஷமே அவன் குணமானான். இன்னைக்கு சபை இந்த மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. வசனமே சொல்லுது, குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அந்த உரத்த சத்தம், அத்தாரிட்டி சபைகளுக்குள்ள இல்லை. செத்தவன் செத்தவனாகவே இருக்கான் சபைக்குள்ள. நான் ஆத்துவாவை குறித்து சொல்லுகிறேன். செத்தவன் செத்தவனாகவே இருக்கான், அவங்ககிட்ட உயிர்ப்பிக்கிற வல்லமை இல்லை. எத்தனை வருஷமா இருக்கிறான்? நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி சொல்றாங்க தெரியுமா? சில வேத பாடத்தை எடுத்து சில ஊழியர்கள் பேசும்போது அந்த ஊழியர்களுக்கு அந்த செய்தியை கேட்குறவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் நாங்கள் இப்படிப்பட்ட செய்தியை கேட்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை வருஷம் சபையில் என்ன செய்தி வந்திருக்கு, இத்தனை வருஷம் நம்ம எதை பேசியிருக்கிறோம். அப்போ பார்க்குறாங்க உட்காந்து, உயிர்ப்பிக்கிற வல்லமை உன் வாயின் வார்த்தைக்கு உண்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உரத்த சத்தமாய் கூப்பிட்டு. மற்ற இடத்துலலாம் ஆண்டவர் சொல்றாரு அமைதியா, அன்பா, மெல்லிய சத்தம். இப்படி இருக்கிற ஆண்டவர் இந்த இடத்துல சவுண்டு போடுறாரு பாருங்க, உரத்த சத்தம். லாசருவே வெளியே வா. எதை விட்டு வெளியே வா? கல்லறை விட்டு வெளியே வர சொல்றாருன்னு இவங்களா நினைச்சாங்க. அவர் மரணத்தை விட்டு வெளியே வர சொல்றாரு. வெளியே வா லாசரு, வெளியே வா. ஏன்? உன்னை இன்னைக்கு நான் உயிரோடு கூட எழுப்புகிறேன், அந்த வல்லமையோடு கூட எழுப்புகிறேன். இன்னைக்கு நாம் அத்தனை பேரும் அப்படிப்பட்ட அத்தாரிட்டி உள்ளவர்களாக, உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ளவர்களாக சபை மாறணும். சபைக்குள்ள ரட்சிக்கப்படாமல் ஒருத்தன் மரித்தவன நிலைமையில வந்தா அவன் அந்த நிலைமையில வெளியே போகக்கூடாது. அன்னைக்கு செய்தியில அவன் உயிர்ப்பிக்கப்பட்டவனாய் மாறணும். டிப்ரெஷன்ல ஆத்மா மரித்து போய் ஐயோ இதுக்கு மேல நான் சூசைட் பண்ணிக்கலான்ற எண்ணத்தோட ஒருத்தன் உட்கார்ந்தானா அந்த செய்தி அவனை மாற்றணும். அவன் ஆவியில அவன் துக்கம் அடைந்தவனாய், நொறுங்குண்டவனாய், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி தன் வாழ்க்கையில விரக்தியில ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தானா அன்னைக்கு செய்தி அவனை மாற்றணும். ஒரே செய்தி தான் அங்க இருக்கிற 1000 பேர்கிட்டையும் பேசும், அங்க இருக்கிற 100 பேர்கிட்ட பேசும். அப்படிப்பட்ட வாயின் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் ஊழியக்காரனுக்கு அழகு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதான் சபைக்கு அழகு. சபையை எதுக்கு ஆண்டவர் ஊருக்குள்ள வச்சிருக்கிறாரு? குவாரண்டைன் பண்றதுக்கா? இல்ல, குவாரண்டைன் பண்ணப்பட்டவெல்லாம் சபைக்கு உள்ள வரணும். இயேசுநாதர் ஏன் ஊருக்குள்ள இருந்தாரு? இயேசுநாதர் ஊருக்குள்ள இருந்தார், யோவான் ஸ்நானகன் ஊருக்கு வெளியே இருந்தார். காரணம் என்ன? ஊருக்கு வெளியே குஷ்டரோகி இருந்தான், யோவான் ஸ்நானகனும் இருந்தான். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. அதான் முக்கியம். இயேசு ஊருக்குள்ள இருந்தார், ஆனால் இயேசுவை தேடி வெளியே இருக்கிற குஷ்டரோகி உள்ளே வருகிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? சில ஊழியர்கள் ஊருக்கு வெளியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தப்பாக சொல்லலை, ஆனால்
அவர்கள் மூலமாக மரித்தோர் உயிரோடு கூடி எழும்ப மாட்டாங்க. ஆனால் சபை மரித்தோரை உயிரோடு கூடி எழுப்பும். அதுக்கு தான் ஆண்டவர் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறார் சபையை. எங்கே மரணம் இருக்கிறதோ அங்கே சபை இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? சபையை ஒரு மரணமும் கிராஸ் பண்ணக்கூடாது. சபையை மரணம் சபைக்கிட்ட வந்துட்டா அவன் உயிரோடு கூட எழும்பணும். நான் ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சரீர பிரகாரமாக நினச்சிக்காதீங்க. அப்படின்னா டெத்தே வரக்கூடாதா? அந்த மரணத்தை நான் சொல்லவே இல்லை. நம்ம சபைக்குள்ள ஊருக்குள்ளே இருக்கிற சபையாக இருந்தால், நம்ம சபையை சுற்றி இருக்கிற ஆத்மாவில் மரித்து போய் இருக்கிறவர்கள், மரத்து போய் இருக்கிறவர்கள், விரக்தியில் அடைந்திருக்கிறவர்கள், போதும் நான் சாகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள், சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கிறவர்கள், போய் அங்கே படகின் கீழே போதும் சொல்லி புயலுக்கு நடுவில் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை சபைக்கு உண்டு. அதனால தான் கர்த்தர் சபையை ஊருக்குள்ளே வச்சிருக்கிறார். இல்லைன்னா சபையை ஊருக்கு வெளியே வச்சிருப்பார். ஊருக்கு வெளியே கல்லறை இருக்கும், ஊருக்கு உள்ள டெட் பாடி இருக்கும். அந்த டெட் பாடி ஊருக்கு வெளியே போய் புதைக்கப்படும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த டெட் பாடி இருக்கிற இடத்துல கொண்டு போய் சபையை வை. ஏன்? இனி டெட் பாடிக்கு கல்லறையில் இடமே கிடையாது. அத்தனை பேரையும் உயிரோடு கூட எழுப்புகிறோம். நான் சொல்லுகிறது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய விதத்தில். சபையை இருக்கிற அந்த ஏரியாவில் ஆத்மாவில் மரித்து போனவன், சூசைட் பண்ணிக்க போறவன் ஒருத்தன் இருக்கவே கூடாதுங்க. சபையை கிராஸ் பண்ணிட்டானா அவன் ரட்சிக்கப்பட்டணும். ஏன்? அங்கே ஒரு உரத்த சத்தம் இருக்கு, அங்கே ஒரு அத்தாரிட்டி இருக்கு. வெளியே வா. எதை விட்டு வெளியே வா? நீ எதுக்கெல்லாம் உன்னை மரணத்துக்கு காரணமாக இருக்குதோ எல்லாத்தையும் விட்டு வெளியே வா. எதெல்லாம் உன்னை கட்டி வச்சிருக்குதோ அதெல்லாம் விட்டு வெளியே வா. உன்னால முடியாத கல்லை ஆண்டவர் சொல்வார், அதை புரட்டி போடு. உன்னால புரட்டி போட முடியாத கல்லை கர்த்தர் புரட்டி போடுவார். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வெளியில் வா. எதை விட்டு வெளியே வா? மரணத்தை விட்டு வெளியே வா. இதுக்கு ஒத்த ஒரு காரியம் இருக்கு, அதை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு அப்படின்னு. இந்த ஆரவார சத்தத்தை கர்த்தர் ஏன் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை கர்த்தருடைய ஆர்ப்பரிக்கிற சத்தத்துக்கு தான் இருக்கு. அதுக்கு அடுத்த சத்தம் பிரதான தூதனுடைய சத்தம். அது உயிர்ப்பிக்கிற வல்லமை அந்த சத்தத்துக்கு கிடையாது. அந்த பிரதான தூதனுடைய சத்தம் பிசாசுக்கு எதிராக போடுற சத்தம். அடுத்து எக்காலம் ஊதினார்கள். எக்கால சத்தம் வெற்றிக்கான சத்தம். ஆனால் உயிர்ப்பிக்கிற வல்லமை எந்த சத்தத்துக்கு இருக்குது? கர்த்தருடைய சத்தத்துக்கு இருக்குது. அதான் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு. அதைத்தான் இங்கே லாசரு விஷயத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு. அப்போ சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கடைசி காரியம் என்ன? அவர் கடைசியாக ஒரு சவுண்டு போடுவார். அந்த சவுண்டில் மரித்த சபை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதாவது நித்திரை அடைந்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அந்த சத்தம் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கும்னா, கர்த்தருடைய ஆர்ப்பரிப்பு சபைக்குள்ள இருக்கும்னா, கர்த்தருடைய உரத்த சத்தம் நம்முடைய சபைகளுக்குள்ள இருக்குமானால், நம்முடைய சபைகளுக்குள்ள மரித்தவன் ஒருத்தன் இருக்கவே முடியாது. நம்முடைய சபைக்குள்ள சாக போறன்னு சொல்ற ஒருத்தன் இருக்கவே முடியாது. காரணம், கர்த்தருடைய ஆர்ப்பரிப்பின் சத்தமோ கர்த்தருடைய உரத்த சத்தமோ எப்பேற்பட்ட மரித்தவன் சபைக்குள்ள வந்தாலும் அவனை உயிரோடு கூட எழுப்பும். அது கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறதான அதிகாரம், அத்தாரிட்டி. இன்னைக்கு சபை கையில் எடுக்கணும், நாம் அதை கையில் எடுக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தினீங்கன்னா அந்த இடத்துல மரித்தவன் ஒருத்தன் இருக்கவே கூடாது. ஒருவேளை வந்தா கூட செய்தியை கேட்ட பிறகு அவன் உயிரோடு கூட எழும்புகிறவனாய் மாறணும். என்னுடைய கூட்டத்தில் மரித்த நிலைமைக்கு ஒருத்தன் வந்துட்டு அதே நிலைமைக்கு திரும்பக்கூடாது. அவன் உயிரோடுள்ளவனாய் மாறணும். அப்படி ஒரு வாஞ்சை ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஒவ்வொரு சபைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் மரித்த இந்த தேசத்தை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய உரத்த சத்தமும் ஆர்ப்பரிக்கிற சத்தமும் நம்முடைய சபைகளில் எப்பவும் தொனிக்கணும். நம்முடைய சபைக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு சித்தமானால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த தலைப்பில் இன்னும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you.